மண்ணு வந்து கால் போறது எல்லாமே பண்றீங்க. இது அத பத்தி கால் கொஞ்சம் சொல்லுங்க. போடுறதெல்லாம் எதுவும் இல்லைங்க. ம். இது வந்து நார்மலா ரொட்டாவேட்டர்ல 2 சால் ஓட்டிடுவோம். புழுதி, கரம்பா, புல்லு அதிகமா இருந்தா சரி. ரொட்டாவேட்டர்ல 2 சால் ஓட்டிடுவோம். ம். அப்படியே கொக்கி கலப்புல கொஞ்சம் ஆழமா ஓட்டி விட்டா கொஞ்சம் மண்ணு பசுபசுப்பா இருந்தா ம். சீக்கிரமா செடி துளுத்து நல்லா வேர் இறங்கி காய் அதிகமா பிடிக்கும். ம். எவ்வளவு ஈரத்துல நம்ம வந்து விதைக்கலாம்? இல்ல திட்டமான ஈரம் தான் இருக்கணும். அதிகமா ஈரம் இல்லாமலும் இருக்கக்கூடாது. ம். அதிகபட்சமான ஈரமாவும் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. ஒரு நம்ம தெரியும். ம். நம்ம நடந்து போகும்போது கால்ல மண்ணு ஒட்டாத அளவுக்கு ஓ! இருக்கணும். அது 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 ஒரு இது. ஓகே, ஓகே. பார்க்கும்போதே தெரியும். ம். அதனால அந்த மாரி டைம்ல ம். ஓட்டி நாங்க அப்படியே டிராக்டர்ல தான் இப்பலாம் போடுறோம். சரி, இப்ப வந்து அப்படியே டிராக்டர்ல போடுறீங்க. இப்ப வந்து அது கால் பிடிக்க மாட்டீங்களா? தண்ணி இல்ல பாய்க்க அதாவது வந்து கிணறு வச்சுக்கிறவங்க வந்து ம். கொஞ்சம் 2 ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு 60 சென்ட் ஒரு துண்டா இருக்குன்னா, ஒரு 3 பாத்தியா கட்டிடுவாங்க. 60 காவா மாரி ஒரு 3 பாத்தி மட்டும் கட்டுவாங்க. ம். கிணறு தண்ணின்னும்போது அதிகமா பாசல் அதிகமா இருக்கிறதுனால ம். பிரச்சனை இருக்காது. ம். நாங்களும் வந்து போர் தண்ணி தான் யூஸ் பண்றோம். ம். அதனால வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு 10 அடிக்கு ஒரு கால். மஞ்ச